சோஷியல் மீடியாவில் நிறைய பேரை கண் கலங்க வச்ச ஒரு காணொலினா அது இந்த மங்கி பஞ்சு தான். பஞ்சு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் 6 மாத குட்டியாக வளர்ந்துட்டு இருக்கு. பஞ்சு பிறக்கும் போதே தன்னோட தாயை இழந்துருதுங்க. இழந்ததுனால ஹியூமன்ஸ் கிட்ட தான் பஞ்சு வளர்ந்துருக்கு. 6 மாத குட்டி ஆனதுக்கப்புறம் பஞ்சை கொண்டு போயிட்டு ஜூவில் கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. பஞ்சு ஜூவில் உள்ள பெரிய பெரிய மங்கீஸ் எல்லாம் பார்த்து அரவணைப்புக்காக அந்த மங்கீஸ் கூட பழகலான்னு சொல்லிட்டு போய் பழகிருக்கு. மற்ற பெரிய மங்கீஸ் யாருமே பஞ்சை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதனால மனம் முடிஞ்ச பஞ்சு என்ன பண்ணுது, அங்குள்ள ஒரு டாலை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டாகவும் மதர் ஃபாதரை நினைச்சுக்கிட்டு ஜாலியா அந்த டால் கூடயே விளையாண்டுட்டு இருக்கு. இந்த கிளிப்ல பாத்தீங்கன்னா பஞ்சை பெரிய மங்கீஸ் அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. அது பயந்து போயிட்டு ஓடி போயிட்டு கீழே உள்ள கல்லுக்கிட்ட அந்த டாலை எடுத்துக்கிட்டு பயத்துல உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து இருக்குங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு கண்ணெல்லாம் கலங்கிருது. எப்பவுமே இல்லாம தனிமையில வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு மட்டும் தான் தெரியும் அன்பு பாசம் அதெல்லாம் அரவணைப்புலாம் அதை பத்தி இயங்கிட்டு இருப்பாங்க. தயவு செய்து தனிமையில யாரு இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க ஒரு அரவணைப்பு கொடுங்க. அரவணைப்பு கொடுக்க முடியலனாலும் அவங்க மனசை நோகடிக்காம இருங்க. அனாதை குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா 4 வார்த்தை ஒரு நல்லதா அவங்கள்ட்ட பேசுங்க. அனாதை குழந்தைங்க முன்னாடி உங்களுடைய குழந்தைங்களை தயவு செய்து கொஞ்சி பேசிடாதீங்க. அவங்களுடைய மனசை நம்மளே நோகடிச்ச மாதிரி ஆயிடும்.